அட்லீஸ்ட் நஸ்ரியா கேரக்டரை சூப்பரா பண்ணிருக்காங்களான்னு போய் பார்த்தா இது கொஞ்சம் கலண்ட மாதிரியே அலையுண்டா. கரெக்டா ஃப்ரேம்குள்ள செட் ஆகுற மாதிரி நிறுத்தி வச்சிருக்காங்க. பாடி போற அளவு பாடி தொங்கி போயிருது. இப்படி ஒரு பாடி லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜ்ல ஒரு படம் ஹிட் ஆகுதுன்னா அந்த படத்தை பார்த்து இன்னொரு லாங்குவேஜ்ல அதை ரீமேக் பண்றதுங்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா ரீமேக் அப்படிங்கிறது ஒரு தவக்கலை மாதிரி. அதை ஒழுங்கா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், தவக்கலை மாதிரி ஆயிடும். அப்படி பெங்காலில ஒரு சில தமிழ் படங்களை ரீமேக் பண்றன்ற பேர்ல தவக்கலை ஆக்கி வச்சிருக்காங்க. அதுல ஒரு 2-3 இன்னைக்கு நம்ம பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம். என்னப்பா பேசிட்டு இருக்கும் போதே என் மூஞ்சிய தவக்கலன்னு சொல்லிட்டேன். ராஜா ராணி படம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? மௌன ராகம். ஐயா அத சொல்லுங்க ஐயா. நயன்தாராவும் நஸ்ரியாவும், நயன்தாராவுடைய நடிப்பும் நஸ்ரியாவுடைய பிரசன்ஸும் எவ்வளவு சூப்பரா இருந்தது. நீ மூட்டு போடா. கண்டிப்பா மூடிட்டு போயிடுறேன்க்கா. அதுலயும் நயன்தாரா ஜெய் விட்டுட்டு போயிட்டாருன்னு தெரிஞ்சதும் கார்ல ஒரு கதறுவாங்க பாருங்க. பாக்குற நம்ம கண்ணுல இருந்துலாம் தண்ணி வந்திருக்கும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. அப்படிப்பட்ட சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை பெங்காலில இந்த புள்ள என்ன பண்ணி வச்சிருக்குன்னு பாருங்களேன். நயன்தாரா ராஜாராணி படத்துல ரொம்ப ஓவர் மேக்கப் பண்ண மாதிரியே தெரியாது, ரொம்ப நேச்சுரலா இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால அவங்க நடிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து ரசிக்க முடிஞ்சது. அதுவும் இல்லாம அவங்க பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப டீட்டெயில்டா இருந்தது. அழுகிறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எக்ஸ்பிரஷன்லாம் இருந்தது. ஆனா இந்த பிள்ளைய பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப்போட வந்து நிக்குது. நான் ஒன்னும் ஓவரா மேக்கப் போடல, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டேன். சரி மேக்கப் கூட போட்டு போமா, ஆனா அழுதுகிட்டு இருக்கேல்ல, அதுக்கு 2 சொட்டு தண்ணியாவது கண்ணுல இருந்து வர வேணாம்? ஐயாவும் தான் ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கிறாரு. கண்ணுல தான் ஒரு சொட்டு கண்ணீரை கூட காணும். சரி நயன்தாரா கேரக்டர் தான் இப்படி நசுக்கி வச்சிருக்காங்க, அட்லீஸ்ட் நஸ்ரியா கேரக்டரை சூப்பரா பண்ணிருக்காங்களான்னு போய் பார்த்தா இது கொஞ்சம் கலண்ட மாதிரியே அலையுண்டா. தமிழ்ல நஸ்ரியாவோட என்ட்ரி எப்படி இருக்கும்? நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு எந்துவா வருவாங்கல்ல. இங்க பெங்காலி நஸ்ரியாவோட என்ட்ரியை பாருங்களேன். டான்ஸ் ஆடி என்ட்ரி கொடுக்க வேண்டிய நஸ்ரியா கேரக்டரை ஏதோ ஆட்டோக்காரன் ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரியே வந்துகிட்டு இருக்கு பாருங்க. வரலாவா? லெஃப்ட் ஓடு. என்ன தண்ணி லாரி மாதிரி பின்னாடியே வர? இப்ப பார்த்த இந்த சீன் என்ன படம் சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ் அஃப்கோர்ஸ் சிறுத்தை. அண்ட் இந்த படத்தை வந்து தமிழ்ல இருந்து ரீமேக் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தமிழ்ல பண்ணதே வந்து தெலுங்கு படத்தோடைய ரீமேக் தான். விக்ரமார்க்கடு அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தோடைய ரீமேக் தான் தமிழ்ல சிறுத்தை வந்தது. அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இந்த பெங்காலில இவங்க பண்ணியிருக்காங்க. ரீ ரெக்கார்டிங் இல்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியே இருக்கிறான். இதுல போலீஸா வராரு பாத்தீங்களா ஹீரோ, அவரை பார்த்தா ஒரு மாஸ் ஃபீலே வரலங்க. ஏதோ மனோபாலா கொஞ்சம் சதை போட்டு மீசையை முறுக்கி விட்டு வந்த மாதிரி இருக்கிறாரு. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அதுலயும் இந்த காமெடிக்குன்னு ஒரு சில மேனரிசம் பண்றாரு பாருங்க. ஐயோ சகிக்கல. எப்படி இருக்கு? நல்லாவே இல்லடா. அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? மூடி நிறு கொஞ்ச நேரம். இந்த சீன் தமிழ்லயும் சரி தெலுங்குலயும் சரி அந்த ஹீரோ என்ட்ரி கொடுக்கும் போது கொஞ்சம் காமெடியா கலகலப்பா போயிருக்கும். இந்த இடத்துல இவர் பண்றத பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா வரல. பின்னாடி ஒரு கேரக்டர் அட்மாஸ்பியர்ல நிக்க வச்சிருந்தாங்க பாருங்க, அவனை பார்த்தோட தான் சிரிப்பு வந்துருச்சு. நீங்களும் அவன் யாருன்னு பாருங்க. அட்லீஸ்ட் அவனை பின்னாடியாவது நிக்க வச்சிருக்கலாம். ஹீரோ பக்கத்துல கரெக்டா ஃப்ரேம்குள்ள செட் ஆகுற மாதிரி நிறுத்தி வச்சிருக்காங்க. பாடி போற அளவு பாடி தொங்கி போயிருது. இப்படி ஒரு பாடி லாங்குவேஜ். ராம் சரண் நடிப்புல மகதீரான் தெலுங்குல வந்த ஒரு படத்தை டப் பண்ணி தமிழ்ல மாவீரன் ரிலீஸ் பண்ணாங்க. தமிழ்லயும் நல்லாவே ஹிட் ஆச்சு. அந்த படத்தையும் பெங்காலில ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஏதோ ஓரளவுக்கு அதை ஒப்பேத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதுல ஒரு சீன் பார்க்கும் போது எனக்கு ஒண்ணு தோணுச்சு. இந்த கிளைமேக்ஸ்ல ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு நாம யார் அப்படின்ற புரிய வைக்கிறதுக்கு அந்த ட்ரம்ஸ் அடிப்பாரு பாத்தீங்களா, அப்போ வந்து ஹீரோயினை வந்து பிக்கப் பண்ணிட்டு போறதா வில்லன் வந்து ஹெலிகாப்டர்ல வந்திருப்பாரு. இவனுங்க ஹெலிகாப்டர்ன்ற பேர்ல எதை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க பாருங்களேன். இந்த சின்ன வயசுல நம்மலாம் ஹெலிகாப்டர் பண்ணி ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிருப்போம், இல்ல ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதுக்குலாம் செஞ்சிருப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி வெல்டிங் பட்டறையில வச்சு ரெடி பண்ணி எடுத்து வந்திருக்காங்க.
இப்படி ஒரு ஹெலிகாப்டர் எங்கேயாவது கண்டதுண்டா யுவரானர்? என்னடா புத்தலாட்டாது? சரி, பெங்காலில இவ்வளவுதான் இவங்க பண்ணிருக்காங்களான்னு பார்த்தா சிங்கத்தை சதைச்சு வச்சிருக்காங்க, வேதாளத்தை வறுத்து வச்சிருக்காங்க, இன்னும் பல படங்களை பொறிச்சு வச்சிருக்காங்க. சரி, இந்த பெங்காலில ரீமேக் பண்றதுல இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு பார்த்தா சட்டம் ஒரு இருட்டரை, நட்புக்காக, பீஸா வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த பெங்காலில பெரும்பாலும் எடுக்கிற படங்கள் எல்லாமே தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு அதுலேருந்து வர ரீமேக் ஃபிலிமாக தான் இருக்கு. சொந்தமாக கதை எழுதி எடுக்கவே மாட்டாங்க போல் இருக்கு. எடுத்துக்கோ மச்சான். இப்படி நீங்க ஏதாவது வேற லாங்குவேஜ்ல பார்த்த தமிழ் ரீமேக் படங்கள் இருந்ததுன்னா அது என்ன படம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போயிடுங்க. அண்ட் மறக்காம நம்ம சினிமா ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போயிடுங்க.